இந்த கோடை காலத்துல முகத்தை எப்படி கழுவணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. கோடையில அதிகமா இந்த சூரிய வெப்பத்தினால முகம் கருத்து போறது, முகத்துல பிம்பிள்ஸ் வர்றது, இல்ல எதையாவது ஒரு முகத்துல வந்துகிட்டே இருக்கு எல்லாருக்குமே. எப்படிதான்ப்பா என்னதான்ப்பா போட்டு முகத்த வாஷ் பண்றது? எப்படிதான் இந்த ஈரப்பதத்தையோ, இல்ல எண்ணெய் பசையையோ, இல்ல வேர்வையோ ஃபேஸ்ல இருந்து எடுத்துட்டு போறது? எது போட்டாலுமே செட் ஆவல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க சில விஷயங்கள எடுத்து போடும்பொழுது தான் உங்க ஸ்கின் வந்து அத சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்கேத்த மாதிரியான கிளென்சர் நீங்க செலக்ட் பண்ணணும். இல்ல ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான ஃபேஸ் வாஷ வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். இல்ல ரொம்ப வந்துட்டு ஆயிலியா இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ எது எது எதுக்கு அப்படின்ற ஒரு ஃபார்முலாவே இருக்கு. அத நீங்க கரெக்ட்டா ஸ்டடி பண்ணி தான் நீங்க போய் ஒரு ஃபேஸ் வாஷ வாங்கணும். கடைக்கு போன உடனேயே வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் குடுங்க. இதுதான் வந்துட்டு விளம்பரத்துல நல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டப்பு டப்புன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் என்ன ஸ்கின் அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தெரியாத பட்சத்துல கண்டிப்பா ஒரு டெர்மடாலஜிஸ்ட்ட போய் நீங்க வந்துட்டு அணுகலாம். அவங்க உங்க ஸ்கின் என்ன டைப், அந்த ஸ்கின்னுக்கு என்ன ஃபார்முலா இருக்க மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டெஃபினெட்லி சொல்லுவாங்க. நீங்க பொதுவா YouTubeல பார்த்தோ, இல்ல வெளியில எங்கேயாவது பார்த்தோ, கேட்டு என்னதான் ட்ரை பண்ணாலும் எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் போய் முடியும். அதுவே ஒரு கரெக்ட்டான டாக்டர போய் நீங்க அணுகும் பொழுது, அவங்க தான் உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா சொல்லுவாங்க. பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா அதுதான் இருக்கும். இருந்தாலுமேவும் இந்த நேச்சுரல் பவுடர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு புறம் வந்துட்டு இந்த கோடை காலத்துல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவும் இருந்துட்டு வருது. அதாவது வீடுகள்லயே வந்து பெரியவங்கலாம் அரைச்சு வைப்பாங்க ஹெர்பல் பாத் பவுடர். அதெல்லாம் கூட வந்து நீங்க ஃபேஸ் வாஷா அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு வரலாம். மாஸ்கா போட்டுட்டு வரலாம். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு. சரி, ஒரு புறம் சரியான ஃபேஸ் வாஷோ இல்ல கிளென்சரோ நீங்க வந்துட்டு தேர்வு செஞ்சுட்டீங்க. அது செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 2 முறை முகம் கழுவணும். அது நார்மல் டேஸ்லயே அப்படிதான் பண்ணுவீங்க இல்லையா? கோடை காலத்திலயும் மறந்துறாதீங்க. காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை நல்லா முகம் கழுவணும் நீங்க. ரொம்ப ஓவர் டூவும் பண்ணக்கூடாது, பண்ணாமலேயும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை நீங்க முகம் வாஷ் பண்ணணும். ஸோ ஒரு லூக் வார்ம் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹாட்டாவும் யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப சில்லாவும் யூஸ் பண்ண வேணாம். இதுதான் என்ன பண்ணும்னா ஈரப்பதத்த வந்து உங்க ஃபேஸ்ல இருந்து அந்த ஆயிலையுமே வந்து எடுத்துட்டு போகும். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன மாதிரியான கிளென்சர் யூஸ் பண்ணாலும் அத வச்சு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெற்றி, மூக்கு, கன்னம் சும்மா மொத்தமா சேர்த்து அப்புன்னு அப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணீய தூக்கி கழுவிட்டு அப்படி வரக்கூடாது. கொஞ்சம் அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சாஃப்ட்டான ஒரு ஸ்கின் வந்து நீங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா தான். அதுக்கு அழகா ஒரு மசாஜ் ஒரு 2 மினிட்ஸ் ஆவது குடுங்களேன்ப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. 2 மினிட்ஸ் கூட வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு அந்த லூக் வார்ம் வாட்டர வச்சுட்டு நல்லா முகத்த கழுவணும். அதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு டோனர் யூஸ் பண்ணலாம். பட் இந்த முகத்த துடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு துண்ட எடுத்து தேய்ன்னு மறுபடியும் ஃபேஸ தேய்க்காம நல்லா அப்படி வச்சு ஒத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரு டோனர யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இப்ப நீங்க நெறைய மேக்கப்லாம் வந்துட்டு போடக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கிற பட்சத்துல டபுள் கிளென்சிங் மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. விச் இஸ் ஃபர்ஸ்ட் மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கிளென்சிங் ஆயிலோ இல்ல தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். அந்த மேக்கப்ப ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் வாஷ வந்துட்டு நீங்க போட்டு நீங்க கிளென்ஸ் பண்ணணும். இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது ரொம்ப வந்து ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டீஸ் எல்லாமே வந்து வெளியில எடுத்துறலாம். திஸ் இஸ் த மெத்தட். நீங்க வந்து ஒரு ஃபேஸ வந்துட்டு வாஷ் பண்றது. நாட் ஒன்லி இன் சம்மர் எல்லா டயத்துலயுமே இந்த மாதிரி நீங்க ஃபேஸுக்குன்னு ஒரு ரிச்சுவல ஃபாலோ பண்ணிட்டு வர அது உங்கள வந்து திரும்ப ஒரு அழகான பொலிவான ஒரு சருமமா உங்களுக்கு திரும்ப குடுக்கும். நீங்க எத எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் அது ரிசல்ட் குடுக்கும். அந்த மாரி இந்த ஃபேஸ வந்து நீங்க இப்படி வாஷ் பண்ணிக்கோங்க இந்த சம்மருக்கு. அண்ட் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.